Few days before Rohit Sharma was announced his retirement from Test cricket, after a few days gap, yesterday Virat Kohli also announced his retirement from Test cricket. So it's a very sudden shock for every Indian cricket fans and cricket experts also. So let's discuss about the Virat Kohli's test retirement and IPL schedule as announced again. So let's discuss about these two topics. So first thing when Virat Kohli announced his test retirement. So Rohit Sharma retired on ஒரு 5 days கேப்லேயே பார்த்தா விராட் கோலி ஆல்சோ நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்க டெஸ்ட்டில் ரிட்டையர் ஆக போகிறேன். சத்தியமாக ஒரு நிஜமாலே ஒரு பெரிய ஷாக் தான். ஏன்னா இங்கிலாந்து சீரீஸ் ஆடுவார் அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா இல்லைனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அட்லீஸ்ட் விராட் கோலி இந்த ஒரு சீரீஸில் இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. பட் விராட் கோலி கொஞ்சம் சம்திங்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி இஸ் மேட் த டிசிஷன். ஸோ டெஃபினட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி பெரிய ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா விராட் கோலி ஒரு லெஜண்ட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆல்மோஸ்ட் 9,000+ ரன்ஸ் வச்சிருக்காரு. லைக் ஃபேப் 4ங்கிற அந்த லிஸ்ட்டில் விராட் கோலியோட பேரும் கன்ஃபார்மாக இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. பட் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக ஒரு 2020 பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு பெருசாக ஒரு ஃபார்ம் இல்லை, அதுவும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த 2020 அந்த 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி கொஞ்சம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ அந்த இதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் டெலிவரியில் லைக் கவர் டிரைவோட போயிட்டு நிறைய இது காட் பிஹைண்ட் லைக் ஸ்லிப் கேட்சில் நிறைய இதானதெல்லாம் நம்ம பார்த்தோம் விராட் கோலி பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒரு வீக்னஸ் தான். பட் அது கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. பட் அதெல்லாம் சரி பண்ணிட்டு நல்லா தான் ஆடினார். பட் என்னென்னா லாஸ்ட்டாக அவர் அடித்த செஞ்சுரி அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அந்த லாஸ்ட் பார்டர் வாஸ்கர் ட்ராஃபியில் தான் அவரோட லாஸ்ட் செஞ்சுரி இருந்துச்சு டெஸ்ட் சீரீஸில். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக இது பண்ணல. ஸோ இந்த விராட் கோலியோட அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் நிஜமாலே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. லைக் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி கரண்ட் 2 pillars ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ரிட்டையர்ட் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது கொஞ்சம் ஒரு இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு ஒரு பெரிய ஒரு பேக்ட்ராப் தான். பட் அட் த சேம் டைம் வி கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ், அதுவும் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி 2 பேர் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஒரு சம் யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் டோர்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், ஒரு ரொம்ப நாளாகவே டீம் செட்டப்பில் இருக்கிற அபிமன்யு ஈஸ்வரனாக இருக்கட்டும், மேபி ரஜத் பட்டிதார் இருக்கட்டும், மேபி ஒரு சான்ஸ் கிடைச்சா கிடைக்கலாம். ஸோ நிறைய ஆன் ஆஃப் நிறைய பிளேயர்ஸ்க்காக சான்ஸ் இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட்னால இப்போ கேப்டன்சியும் இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ யாருங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு இஷ்யூஸும் போயிட்டு இருக்குது. ஸோ சுப்மன் கில்லா, ஜஸ்பிரீத் பும்ராவா இந்த ரிஷப் பண்ணிட்டாங்க மாதிரி போயின்னு இருக்குது. பட் அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் நமக்கான அதுக்கான அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சிடும். ஸோ பெரிய ஒரு செட்பேக் இந்தியன் டீம் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது. பட் ரோஹித் சர்மா விராட் கோலி இதை போத் பிளேட் இன் ஓடிஐஸ், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா 2 பேருமே ஐ திங்க் 2027 வேர்ல்ட் கப் எய்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்படி இந்த ஒரு இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் அப்படி இன்னொரு டாபிக் போனோம்னா ஐபிஎல் பார்த்தீங்கன்னா அகெயின் ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிகாஸ் வி ஆல் நோ அபவுட் இந்தியா பாகிஸ்தான் வார் இஷ்யூஸ். ஸோ நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் என்ன மாதிரி ஆச்சுங்கிறது. ஸோ அந்த எல்லா இதுவும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அகெயின் ஐபிஎல் வாஸ் ரீஷெடியூல். ஸோ May 17 அன்னைக்கு ஆரம்பிக்குது. தென் ஃப்ரம் ஒரு June 3 வரைக்கும் போகுது. ஃபைனல்ஸும் June 3 இதாகுது. ஸோ வென்யூஸ்ன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத், பெங்களூர், லக்னோ, ஜெய்ப்பூர் அந்த மாதிரியான ஒரு வென்யூஸ் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம் ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் மாதிரியான பிளேசஸ் எல்லாம் மேட்சஸ் நடக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பெங்களூர், ஒரு லக்னோ, ஒரு அகமதாபாத், ஒரு ஜெய்ப்பூர், டெல்லி இந்த மாதிரி இந்த வென்யூஸில் மட்டுமே மேட்சை ரிமைனிங் ஆஃப் தி கேம்ஸ் முடிச்சிடுறாங்க. பட் பிளே ஆஃப்ஸ்க்கான வென்யூஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ரீஷெடியூல் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் தான் ஆடுறாங்க. ஸோ ஆஸ் பர் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி ஆர்சிபி தான் ஆடணும். ஏன்னா அந்த பிபிகேஎஸ் அந்த டிசி மேட்ச் கால்ட் ஆஃப் ஆனால் அதுக்கு நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வெர்சஸ் ஆர்சிபி தான். அதில் அந்த ஒரு மேட்ச் தான் நடக்க. பட் இதில் ரீஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் மாதிரி இருக்குது. ஸோ அது பார்த்து பெங்களூரில் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வரைக்கும் லீக் ஸ்டேஜஸ் போகுது. தென் 27 பிளே ஆஃப்ஸ் ஆரம்பிக்குது. பட் ஆஸ் ஆஃப் நோ பிளே ஆஃப்ஸ்க்கான வென்யூஸ் இன்னும் ஸ்டில் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ
அப்கமிங் டேஸில் நமக்கு தெரியும். ஸோ விராட் கோலி ஒரு டெஸ்ட் ரிட்டைர்மெண்ட் அண்ட் அது ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஒரு இது வந்து லைக் ஐபிஎல் வாஸ் ரீஸ்டார்ட்டுங்கிறது கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சம் பாசிட்டிவ் ஒரு ஹாப்பினஸாக இருக்கும்னு எனக்கு தோணுது.